முல்லை நிலத்து ஆனிரை கோவலர்கள் கன்றுகளை பால் குடிக்க விட்ட பின்னர் பசுவின் பால் கறப்பர். அவ்வாறு எல்லாரும் பால் கறந்து கொண்டிருக்கும் போதே பகைவர்கள் பசுக்களை கவர்ந்து செல்ல வந்தனர். அவர்களுடன் போரிட்டு வென்றனர் இந்த கோவலர். பகைவர் தாக்க வந்ததால் தாக்கினர் இந்த கோவலர். குற்றமற்றவர். அந்த நற்குடியில் பிறந்த பொற்கொடி போன்றவளே, புற்றின் மீது படம் எடுத்து ஆடும் பாம்பின் படம் போன்ற மறைவிடம் பெற்ற சோலையில் வாழும் மயிலின் சாயலுடைய பெண்ணே, எழுந்து வா. உன்னுடைய சுற்றத்தார் குடும்ப பெண்கள் யாவரும் வந்துள்ளனர். உன் தோழிகளும் வந்து அவர்களுடன் சேர்ந்து உன்னுடைய வீட்டின் முன் வாசலில் ஒன்றாக கூடி கருமேகம் போன்ற நிறமுடைய அழகன் கண்ணன் புகழ் பாடுகின்றனர். உன் காதில் விழுந்தும் சிறிதும் ஆடாது அசையாது பேசவும் செய்யாது உறங்கும் நீ கண்ணன் மனைவி அல்லவா? உறங்கலாமா? எதற்காக இன்னும் தூங்குகின்றாய்? உன் உறக்கத்தின் காரணம்தான் யாது? உரைக்க மாட்டாயோ? வாடி, அவன் புகழ் பாடி நாம் நோன்பிருப்போம் என்கிறாள் ஒருத்தி. கற்று கறவைக் கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவு அழ்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி, நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய்.